சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை தனுஷ் கல்யாணம் பண்ணும்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்பட்டுச்சு. நாக்குப்பூச்சி மாதிரி இருக்கக்கூடிய உனக்கு ரஜினியோட பொண்ணா அப்படின்னு நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணாங்க தனுஷை. இவரெல்லாம் ரஜினிக்கு மாப்பிள்ளையா அப்படின்னு எக்கச்சக்கமான விமர்சனங்கள் தனுஷ் மேலே வந்துச்சு. தனுஷ் சுல்லான் மாதிரியான படங்களை நடிச்சிட்டு இருக்கும்போது தான் சிம்புவை வெறுப்பேற்றுறதுக்கு தான் முக்கியமாக இவங்களை லவ் பண்ணி ரஜினி வீட்டில் எப்படியாவது பொண்ணு எடுக்கணும்னு வேணுமே ஐஸ்வர்யாவை அவங்களோட வலையில சிக்க வச்சதா தனுஷ் மேலையும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அவரோட பொண்ணு லவ் பண்ணிட்டாங்களே, வேற வழியே இல்லை அப்படின்னா ரஜினிகாந்தும் தனுஷ்க்கு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த திருமணத்துல மற்றபடி ரஜினிகாந்துக்கு சுத்தமா விருப்பமே இல்லை அப்படின்றது அன்னைக்கு சினிமா வட்டாரத்துல வந்த பேச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கிட்டத்தட்ட 18 வருஷம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் தனுஷும் சேர்ந்து நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 2 மகன்கள் வேற இருந்தாங்க. இந்த சமயத்துல 2022 அந்த கொரோனா பீரியட்ல நாங்க 2 பேரும் பிரிய போறதா ஒரு அறிவிப்பு விட்டாங்க. ஆனா சட்டப்பூர்வமா பிரியறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. பட் அவங்க 2 பேருக்கும் ஒத்து போகல அப்படின்றது சினிமா வட்டாரத்துல நல்லாவே தெரிய வந்துச்சு. பட் சினிமால இருந்தாலே இதெல்லாம் சாதாரணமா வரக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு இது ஆரம்பத்துல யாரும் பெருசா கண்டுக்கல. பட் இவங்க உண்மையாவே பிரியக்கூடிய ஒரு டைம் வந்துச்சு. எஸ், இவங்க கோர்ட்டுக்கே போய்கிட்டு எங்களுக்கு டைவர்ஸ் வேணும்னு நிக்கிற அளவுக்கு தனுஷோட நிலைமை வந்துச்சு. கஸ்தூரி ராஜா ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு பிறந்த தனுஷ் கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்தாரு. இன்னைக்கு தனுஷ் கிட்ட இல்லாத பணமே இல்ல. தனுஷோட கல்யாணத்தை அந்த சமயத்துல ரொம்ப ரொம்ப இழிவா பேசியிருக்காங்க மொத்த குடும்பத்தையும். சௌந்தர்யா ரஜினிகாந்த் 2வதா கல்யாணம் பண்ண விசாகன் குடும்பம் ரொம்ப ரொம்ப வசதியான குடும்பம். ஆனா போயஸ் கார்டன்ல பொண்ணு எடுக்கிற அளவுக்கு தனுஷ் குடும்பம் ஒண்ணு அந்த அளவுக்கு பெரிய குடும்பம் இல்லையே அப்படின்னு கல்யாண டைம்லயே ரொம்ப ரொம்ப அசிங்கமா பேசியிருக்காங்க. அது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நடிகர் தனுஷ் இன்னைக்கு போயஸ் கார்டன்ல பிரம்மாண்டமா ஒரு வீடு கட்டி அவரோட அப்பாவும் அம்மாவையும் அங்க வாழ வச்சிருக்காரு. இது எல்லாமே பழி வாங்குற எண்ணமா இல்ல தனுஷ் கிட்ட இன்னைக்கு பணம் இருக்கு எங்க வேணாலும் வீடு வாங்கிக்கலாம், பட் அவர் போயஸ் கார்டன்ல வீடு வாங்கினதுக்கான காரணம் இதுதான். இவங்களோட கல்யாண சமயத்துல எல்லாருமே கிண்டல் பண்ணது இதுதான். சுல்லா மாதிரி இருக்க உனக்கு போயஸ் கார்டன்ல ஒரு பொண்ணு கேக்குதா அப்படின்ற அளவுக்கு கேவலமா குடும்பத்தையே பேசியிருக்காங்க அப்படின்னு செய்யாறு பாலு அவரோட ரீசெண்ட் வீடியோல சொல்லியிருக்காரு. இந்த சமயத்துல ஸ்ரீதேவியோட நிலைமை ரஜினிகாந்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதும் இந்த டைவர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் ஸ்ரீதேவிக்கு என்ன சம்பந்தம், ஸ்ரீதேவிக்கு என்ன நடந்துச்சு இருங்க நான் சொல்றேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐஸ்வர்யாவும் தனுஷும் அபிஷியலா சொல்லிட்டாங்களா நாங்க பிரிய போறோம் அப்படின்னு. இதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு மறைமுகமா எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. இது எதுவுமே பலிக்கல. எஸ், 2 பேருமே ஒத்து வரவே இல்லை. எங்களுக்கு கண்டிப்பா டைவர்ஸ் வேணும் அப்படின்னா கோர்ட்டுக்கு முன்னாடி போய் நின்னுட்டாங்க. இதுக்கு மேல இது செட் ஆகாது அப்படின்னு ரஜினிகாந்துக்கும் நல்லாவே தெரியும். இவங்களை சேர்த்து வச்சாலும் இவங்க சந்தோஷமா வாழ போறது இல்ல. இன்னொன்னு 2 மகன்கள் கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க அப்பா அம்மா 2 பேர்கிட்டையும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அது இப்ப ரீசெண்டா எல்லா ஆடியோ லான்ச்ல நீங்க பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். சரி, ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இப்ப ரஜினிக்கு ஒரு கெஸ்ட்ல பார்த்தாலும் கண்டிப்பா ஒரு 10,000 கோடி சொத்து இருக்குமா. அதை 2 மகள்களுக்கும் பிரிச்சாங்க அப்படின்னா ஐஸ்வர்யாக்கு கிட்டத்தட்ட 5,000 கோடி அளவுக்கு ஷேர் வரும். அந்த பணத்துக்கு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விவாகரத்து அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஏன்னா தனுஷ் படம் எடுக்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே சில கோடிகளை நஷ்டமாக்கியிருக்காரு. இது இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஸ்ரீதேவியோட நிலைமை தான் வரும். எஸ், போனி கபூர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நான் படம் எடுக்க போறேன் அப்படின்னு ஸ்ரீதேவியோட மொத்த பணத்தையுமே அழிச்சிட்டாரு. ஒரு கட்டத்துல ஸ்ரீதேவி அவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்கிற நிலைமைக்கு வந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை பெருசா போச்சு. சோ இங்கேயும் இதே தான் நடக்குது. அந்த 5,000 கோடி தனுஷ் கையில வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தனுஷ் அந்த பணத்தை அவரோட இஷ்டத்துக்கு செலவழிக்கலாம். அவரை யாருமே கேட்க முடியாது. சோ அந்த 5,000 கோடிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கூட இந்த டைவர்ஸை வாலண்டியரா ஐஸ்வர்யாவே கேட்டிருக்கலாம் அப்படின்னு கூட ஒரு தகவல் வெளியே வருது. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா, ரஜினிகாந்த் ஏன் இந்த டைவர்ஸ்க்கு ரொம்ப ஆதரவு தராருன்னு? இதுதான் முக்கியமான ரீசன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.